ஆற்றுவிக்கிற பாடல். அகநானூர்ல 35 பாடல் இருக்கு, குறுந்தொகையில ஒரு 14 பாடல். ஆக மொத்தம் இந்த 49 பாடல்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா வெவ்வேறு புலவர்கள் பாடிய பாடல். ஆனா இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இப்ப உதாரணமா அகநானூறு 91, வெயிலவிர் நனந்தலை அரும்பொருள் வேட்கையின் அகன்றனராயினும் பெரும்பேர் அன்பினர் தோழி. அவர் பொருள் வேட்கையில போனாலும் அவர் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறார். குடநாடு பெரினும் தவிரலர், அவருக்கு அங்க போன இடத்துல அவர் தேடி போன பொருளுக்கு பதிலாக அவர் பெரிய நாட்டையே தூக்கி கொடுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். மடமான் நோக்கி நின் மானலம் மறந்தே. இது இன்றியமையாத வரிகள். இதுல இந்த வெயிலவிர் நனந்தலை அரும்பொருள் வேட்கையின் அப்படின்னு சொல்லும் போது அவர் தேடி சென்ற பொருளினுடைய தன்மைகள், அப்புறம் குடநாடு பெரினுங்கிற இடத்துல குடநாட்டினுடைய விளக்கம், இப்படி மெருகூட்டப்பட்ட பகுதிகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. இந்த அமைப்பை பிரிக்கும் போது செயற்காரணம், செயல், இயல்பு என்று மூணா பிரிச்சு வந்த 3 மோட்டிவ் என்னன்னா செயற்காரணம், செயல், இயல்பு. செயல் பிரிந்து போனது, செயற்காரணம் என்பது பொருள் தேடி, இயல்பு குடநாட்டையே கொடுத்தாலும் தங்க மாட்டார், வந்துருவார். அப்போ 3 கருத்துக்கூறுகள், 2 மெருகூட்டப்பட்ட பகுதிகள் சேர்ந்து வருது. இந்த அமைப்புல இந்த 49 பாடல்களையும் பிரிக்கின்ற பொழுது சங்க இலக்கிய அமைப்புல இப்ப ஒரே கருத்து, பிரிந்தவர் வருவார் கவலைப்படாதே என்று தோழி ஆற்றுவிக்கின்ற ஒரே தீம். ஆனா பல்வேறு புலவர்களால் 49 பாடல்களாக ஆக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய அமைப்பு எப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 அமைப்புக்குள்ள அடக்கி விடலாம். 1, தலைவியின் பிரிவு துயரை சுட்டியோ சுட்டாமலோ தலைவர் விரைவில் வருவார். இப்ப சாதாரணமா ஒரு தோழி ஆற்றுவிக்கிறான்னா எப்படி ஆற்றுவிப்பார்? கவலைப்படாத, சீக்கிரம் வந்துருவார். இதுதான் அதனுடைய இந்த அமைப்புல அடங்குகின்ற பாடல்கள். 2வது பாடல், தலைவன் தலைவியை நினைத்து திரும்பி வருவான். எப்படி அப்படின்னா பெரும் பொருள் கொடுத்தாலும் தங்கலன். இது இன்னும் கொஞ்சம் அவனுடைய சிறப்பை சொல்வது. பெரிய நாட்டையே தூக்கி கொடுத்தாலும் அவன் தங்க மாட்டான், வந்துருவான் என்று சொல்லுகின்ற அவனுடைய சிறப்பை, தலைவனுடைய உன்னத அன்பை சொல்வது. 3வது, தலைவன் தலைவியோடு அனுபவித்த இல்லற இன்பத்தை எண்ணி பார்த்து, அவன் இல்லற இன்பத்தை அனுபவித்தவன் உன்னை நினைத்து திரும்பி வருவான் என்று சொல்லும் போது இல்லற வாழ்க்கையை சிறப்பிக்கின்ற பாடல்கள், தலைவியையும் இல்லற வாழ்க்கையும். அதாவது 5 அமைப்புல புலவர்களுடைய நாட்டம் செல்லுகிறது. இந்த ஒரே தீமை எழுதும் போது வெவ்வேறு புலவர்கள் இந்த ஒரே தீம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரே கருப்பொருளை தெரிந்தெடுத்துக் கொண்டு எழுதும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா விரித்து சொல்கிறார்கள். நார்மலா பொதுவாக உள்ள அமைப்பு பிரிவு துயரை சுட்டியோ சுட்டாமலோ தலைவர் வருவார் என்று சொல்கின்றது. 2வது, அவன் பெரும் பொருளை கொடுத்தாலும் தங்க மாட்டான், திரும்பி வருவான் என்று சொல்வது. 3வது, இல்லற சிறப்பினை சுட்டி உன்னை நினைத்து திரும்பி வந்து விடுவான் என்று சொல்வது. 4வது, இதுலதான் நமக்கு இந்த 5 அமைப்புக்குள்ள விதிவிலக்கு அமைப்பு கிடைக்கும். காமன் ஸ்ட்ரக்சர் என்ன, பொதுவா நிறைய புலவர்கள் பாடுகிற அமைப்பு என்ன, இதை தனித்து நின்று பார்க்கின்ற புலவர்கள் யார்? பொருளின் சிறப்பினை அறிந்த தலைவனின் பண்பினை சுட்டுவன. அவன் பொருளின் சிறப்பு அறிந்த தலைவன். அவன் ஏன் போயிருக்கிறான்? அந்த பொருளின் சிறப்பை, அதாவது சங்க தமிழர்கள் இல்லற வாழ்க்கையின் மேன்மையையும் அறிந்தவர்கள், இல்லற வாழ்க்கையில ஈதல் திறனையும் அறிந்தவர்கள். அப்ப இல்லற வாழ்க்கை என்பதற்கு பொருள் முக்கியம் என்பதையும் அறிந்தவர்கள் என்பதை இந்த பாடல்கள் சிறப்புகின்றன. பொருளின் சிறப்பினை அறிந்த தலைவன் அவனுடைய பண்பினை சுட்டுவன. 5வது, தலைவியின் இல்ல சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைவன் இந்தா வந்துட்டான் அப்படின்னு சொல்வது, இந்த வந்து விட்டார், ஊருக்குள்ள வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார், இப்படி சொல்லுகின்ற சில பாடல்கள். ஆக இந்த நான் கடைசியா சொன்ன 2 அமைப்பு பாடல்களும் வித்தியாசமான அமைப்பாக அமைகின்றன. தலைவியின் பிரிவு துயரை சுட்டியோ சுட்டாமலோ தலைவர் விரைவில் வருவார் என்று பேசும் இயல்பான அமைப்பின. அதுல உதாரணத்துக்கு நான் நிறைய பாடல் கொடுத்திருக்கிறேன். சான்றுக்கு ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் கட்டுரையை. பாடல் 295, 211, 129, 311 இந்த 4ம் பிரிவு துயரை விரிவாக சுட்டாமல் தலைவன் விரைவில் வருவார் என்று சொல்லுகின்ற பாடல்கள். உதாரணமா 295 பாலைபாடிய பெருங்கடுங்கோ, வெயில் தாழாமல் விலங்குகள் வருந்த உப்பு வணிகர் கேணி நீருண்டு இளைப்பாறுகிற வேங்கடமலை சூழ்ந்த காடு கடந்து வடுகர் கள் உண்டு ஆரவாரிக்கும் நாட்டினை கடந்து சென்றாரேயாயினும் நீன் அழகு நிலை பெற மெல்லிய தோளுக்கு மீண்டு வந்து அழி செய்வர் என்று சொல்லுகின்ற பாடல். 2வது, அதிலேயே அவளுடைய பிரிவு துயரை சுட்டி மேற்சொன்ன அமைப்பில் அமைகின்ற பாடல்கள். மதுரை மதன் இளநாகனார் பாடிய பாடல் 59, செந்தாமரை போன்ற கண்கள் பசலை வாய்ந்தனவாய் மாறியிருக்கும் நிலையை அடைந்த தலைவியே. இதுல இந்த மாதிரி வாழ்த்தும் போது அவளுடைய கண்கள் பசலை அடைவது, தோல் மெலிவது, இந்த மாதிரி அவளுடைய நிலைகள் சொல்லப்படுகின்றன. சூரபன்மனை அழித்த முருகக் கடவுள் வாழும் பரங்குன்றத்து சுனையிலே பூத்த பூ கொண்டையில் கிடந்து அசைந்த நின் முதுகை பாராட்டிய களவு காலத்தை உரைத்த சூழ் மறந்து சென்றவர் உன்னை நினைத்து திரும்பி வருவார். அது எப்படின்னா, களிற்று யானை பிடி யானை உண்ணும் பொருட்டு
யாமரத்தினை காலால் விதித்து வளைத்து கொடுக்கின்ற காட்சி கண்டு விரைவில் திரும்பி வருவார். இந்த மாதிரி சொல்லுகின்ற பாடல்கள். இரண்டாவது நிறைய பாடல்கள் தலைவன் தலைவியை நினைந்து திரும்பி வருவான், பெரும்பொருள் கொடுத்தாலும் தங்கலன். பாடல் 61 மாமூலனார் பாடல். புள்ளி என்பானது திருவேங்கடம் என்னும் திருமலையையே பெறுவதாயினும் அவர் அங்கு தங்கலர் என்று சொல்வது. பாடல் 91 குடநாட்டையே பெறுவதாக இருந்தாலும் தங்கலர். பாடல் 127 மாமூலனார் பெரும்பு அதாவது ஆம்பல் என்னும் பேர் எண்ணெய் பொருந்தும் பெரும் பொருளை ஒரு நாள் ஒரு பகலிலேயே பெறினும் மொழிபெயர்தயத்தர் அங்கேயே தங்கலர் என்ற கருத்து. பாடல் 159 ஆமூர் என்னும் ஊரையே பெறுவதாயினும், இந்த ஒவ்வொரு ஊருக்கு முன்னாலும் அந்த ஊரினுடைய வளம். பாடல் 201 மாமூலனார் பாடல் மருதநில பரப்பினை உடைய அழகிய நாடு முழுவதும் பெறக்கூடுமாயினும் தங்கலர். பாடல் 213 தாயங்கண்ணனார் அவ்விடத்து உலகத்தை வானவர் அமிழ்தமுடன் பெறக்கூடுமாயினும் காலம் நீட்டித்தலர். பாடல் 237 தாயங்கண்ணனார் உரையூரையே பெறுவதாக இருந்தாலும் அங்கு தங்கலர். பாடல் 251 மாமூலனார் நந்தன் என்பவன் குவித்து வைத்துள்ள செல்வத்தளவு செய்யும் செல்வம் பெறுவதாயினும் அவ்விடத்து தங்கலர். ஆக இப்படிப்பட்ட அமைப்பு இரண்டாவது வகையான அமைப்பு. மூன்றாவது அவன் தலைவியோடு அனுபவித்த இல்லறச் சிறப்பினை சொல்லுகின்ற பாடல்கள் 69 அவளோடு துயின்ற துயில் மறந்து தங்கலர். இதுல கூந்தல் பாயலின் உறக்கம் நிறைய சொல்லப்படுது. மலர்மான் கூந்தல் பாயல், அதுக்கப்புறம் தொயில் எழுதியதை நினைந்து வருவார் என்பது, அவளுடைய பாவை என்ன நின் நலன், சேரலர்கீத்த கொல்லி நிலைவொரு கடவுளாக்கிய பாவை என்ன நின் நலனை நினைத்து வருவார் என்று சொல்லி, அதாவது பெரும்பாலும் கூந்தல், அந்த பாயல், துயில் இதுதான் ரொம்ப சொல்லப்படுது. தொயில் எழுதுதல் விதிவிலக்கா ஒரு பாடல மட்டும் அமைது. பாவை என்ன நின் நலனே ஒரு பாடல். அதுக்கப்புறம் நாலாவது பொருளின் சிறப்பை அறிந்த தலைவனின் பண்பு. இதுதான் இந்த இருக்கிற பாடல்கள்ல பொது அமைப்பிலிருந்து விலகி நிற்கின்ற பாடல்கள் என்று நான் கருதுகிறேன். 4 பாடல்கள். பாடல் 111, 173, 231, 313. 111 பாலை பாடிய பெருங்கடுங்கோ. தலைவன் எதுக்காக பிரிந்து போயிருக்கிறான்னு சொன்னா, பரம்பரை சொத்து நிறைய இருக்கு, அனுபவிச்சுட்டு வீட்டிலே இருக்கலாம். ஆனால் ஆழ்வினை இளன் என்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சி தாயத்தார் வைத்து விட்டு போன தமக்குள்ள பெரும்பொருள் அளவிலே மகிழ்ந்து அமைய மாட்டாராய் பொருள் ஈட்ட சென்றனர். இது ஒரு நல்ல அருமையான கருத்து. பாடல் 173 அறம் தலைப்பிரியாது ஒழுகலும் சுற்றத்தார் துன்பம் தீர்த்தலும் நாள்தோறும் முயற்சியின் கண் வருந்தாது மடிந்த உள்ளத்தோட இருந்தவர்க்கு இல்லை. ஆக பொருள் தேடுவது ஒரு கடமை என்பதை உணர்த்துவது. பாடல் 231 பகைவர் தலைமைத்தன்மை அழித்தலும். நமக்கு யார் பகை, அவங்களை அழிக்கணும்னா நம்ம பொருள் தேட வேண்டும். பகைவர் தலைமைத்தன்மை அழித்தலும் நண்பருக்கு உதவுதலும் ஆகிய ஆண் தன்மைகள் இருந்து அமைவோருக்கு இல்லை என்பதை நிரூபிக்க அவர் சென்றிருக்கிறார் என்றும். பாடல் 313 பொருளை விரும்பி சென்றனரையாயினும் அவர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த தன்மையை பாடல் 313 பேசுகிறது. ஆக இந்த 4 அமைப்பு. 5வது அமைப்பு தலைவன் இல்லச்சூழல், தலைவியினுடைய இல்லச்சூழலுக்கு முக்கியத்துவம் தருகின்ற பாடல்கள். அதுல எனது உயிர் அழிவது திண்ணம் என்று பேசுகின்ற தலைவி, அதாவது தோழி பேசுகிறார் தலைவி சார்பாக. அடுத்து கார்பருவம் வந்துவிட்டது என்பது ஒரு பாடல். இன்னொரு பாடல் உதோ தலைவர் விரைந்து வந்தனர் என்று சொல்லுகின்ற பாடல். வளையல் செரிக கோதை புனைக உதோ தலைவர் விரைந்து வந்தனர் என்று சொல்வது ஒரு பாடல். மேகம் கால் இறக்கியது அதனை காண வருவாயாக என்று இந்த இல்லச்சூழலை சொல்லி வந்துவிட்டார் என்று பேசுவதாக உள்ள பாடல்கள். ஒரே ஒரு பாடல் மட்டும் இதுல விதிவிலக்காக பிரிந்து சென்ற இடத்து அந்த நாட்டின் கண் சிறிதும் துன்பம் இல்லாதவராக தலைவன் வாழ்வாராக என்று சொல்வது போல, ஒரு கோபத்துல வாழ்த்துவது போல உள்ள பாடல்கள். ஆக குறுந்தொகை பாடல்கள் முடிவாக அகநானூற்று பாடல்கள் அளவில் பெரியன என்பதால் பெரிய மெருகூட்டப்பட்ட பகுதிகளை உடையவாய் நீண்ட வர்ணனை பகுதிகள் அகநானூற்றிலும் சுருக்கமான வர்ணனை பகுதிகள் குறுந்தொகையிலும் அமைகின்றன. அழாதே என்னும் என்று ஆற்றும் பாடல்களாக அமைந்தாலும் தலைவன் தலைவியினுடைய இல்லற இன்பத்தின் சிறப்பினையும் பொருளின் தேவையினை தலைவன் உணர்ந்திருக்கும் திறத்தினையும் இந்த பாடல்கள் தெளிவாக உணர்த்துகின்றன. பெரும் பொருள் கொடுத்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தலைவியை நினைந்து திரும்பி வருவான் என்ற அவனது உன்னத அன்பை பாடல்கள் உணர்த்துகின்றன. மொத்தத்தில் திட்டமிட்ட கட்டமைப்புடன் வடிவம் பிளஸ் பொருள், ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் விளங்குவது திட்டமிட்ட கட்டமைப்புடன் விளங்குவது சங்க அக இலக்கிய பாடல்களின் அழகியலாக அமைகிறது எனலாம். நன்றி, வணக்கம்.